பெண்களின் வீரத்தையும் பாதுகாப்பையும் பிரதிபலிக்கும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை லட்சணையை வெளியிட தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். Ladies and gentlemen, monogram has been received by Srimati Bhavaneshwari, IGP, Singapore Special Force, a recipient of Center Excellence in Investigation Medal. ஏரியா முழுக்க அலர்ட்டா கவனிங்க. பெண்கள் பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எஸ் மேடம். பெண்களின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு எடுத்த அதிரடி முடிவு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. போதைப் பொருள் தான் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் நடமாட்டத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. போதைப் பொருள் நடமாட்டம் அதை வேரோட பிடிங்கி எறியணும். இது வந்து 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. தண்டிக்கப்படக்கூடாது என்பது காவல்துறை கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும், கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும். அந்த தண்டனை அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா அது செயல்படுத்தப்படும். என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட்ல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட்ல எடுத்துக்கணும். அமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். 2500 பணியிடங்கள் நியமிக்கப்பட 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும்.